நீங்களும் யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது சில ஊழியருடைய அந்த சின்ன கட்டை மட்டும் எடுத்து போடுவாங்க. சில நேரங்களிலே அவருடைய சொல்லப்படிய நோக்கம் சரியாக இருந்திருக்கலாம். ஆனா அந்த கட்டை மட்டும் பார்க்கிறவனுக்கு எப்படி தெரியும்? தவறுதலா தெரியும். ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேர் தப்பா உபதேசம் பண்றாங்கிறது உண்மைதான். நம்ம கிரிட்டிசம் பண்றோம் சில விஷயங்களை. ஏன் அப்படின்னா நம்ம முழு தகவலையும் பார்த்து விட்டு கிரிட்டிசம் பண்றோம். ஆனா நிறைய பேரு அந்த ஒத்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து தவறாக ஒரு மனிதனை பிரேம் பண்ற ஒரு அசிங்கமான செயலை சிலர் செய்யறாங்க. யூடியூப் செய்தியை கேட்கிற நீங்கள் ரொம்ப ஞானமாக என்ன செஞ்சுக்கிறணும்? கேட்டுக்கிறணும். சிலரை சரியாக பேசப்பட்ட வார்த்தையும் கூட தவறாக என்ன செய்ய முடியும்? திரித்து தப்பாக உங்களிடத்திலே காண்பிக்க முடியும். இயேசு பேசின வார்த்தையும் கூட அன்னைக்கு அநேகர் தவறாக என்ன செஞ்சாங்க? பவுல் பிரசங்கம் பண்றாரு. பவுலினுடைய எத்தனையோ வார்த்தைகளை அன்றைய யூதர்கள் தவறாக என்ன செய்யறாங்க? மக்கள் மத்தியில பரப்புனதை பார்க்க முடியுது. இவன் கலகம் செய்யறான். இவன் இயேசுவை என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? இது பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம மார்க்கத்துக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி என்னென்னமோ தவறான குற்றச்சாட்டுகளை பவுல் மேல வைக்கிறத பார்க்க முடியும். பவுல் அதெல்லாம் சொன்னாரான்னு கேட்டா சொன்னாரு. ஆனா இவன் சொல்ற மாதிரி பவுல் என்ன செய்யல? சொல்லல. ஒரு சொல் பவுல் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா இவன் கொண்டு ஒரு பிரேம் பண்றான் பாத்தீங்களா? அங்க அது தவறா இருக்குது. அப்ப கிருப கிருப அப்படின்னு நினைச்சு நீ பாதாளம் போயிருவேன்னு எதுக்காக சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு சில செழிப்பு உபதேசியார்கள் கிருபை கிருபை என்று மிகைப்படுத்தின கிருபை என்று சொல்லிக்கொண்டு தன் தவறுகளுக்கெல்லாம் கிருபை இருக்கிறது, தன் பாவங்களுக்கெல்லாம் கிருபை இருக்கிறது, சரீர பிரகாரமான பாவங்கள் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்காது என்று போதனை செய்து அநேகரை வஞ்சிக்கிறாங்க. கிருபைய பாவம் செய்யறதுக்கு ஒரு லைசன்ஸை போல பயன்படுத்துகிற அநேக கள்ள ஊழியர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள மென்ஷன் பண்ணி கூட அந்த ஊழியர் என்ன செஞ்சிருக்கலாம்? கிருப கிருபனு கிருபை நம்மிட்டு பாதாளம் போயிடாதடா, கிருப உன்னை பாதாளம் கொண்டு போயிருண்டா அப்படின்னு பேசுவது என்னதான்? நியாயமான பேச்சு தான் அது. ஏன்னா நிறைய பேர்கிட்ட கிருப கூட என்ன செய்ய போகுது? பாதாளம் கொண்டு போயிருது. நீதிமொழிகளை கூட இப்படி ஒரு வசனம் வாசிப்போம். பிரம்பை கையாடாதவன் பிள்ளையை பகைக்கிறான். நல்லா கவனிங்க. அன்பா இருக்கிறது நல்லதா கெட்டதா? ஆனா இந்த வசனத்துல இந்த நீதிமொழிகளை எழுதின ஞானி என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மகன் தப்பு செய்யும் போது நீ பிரம்ப எடுக்காம நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த நேசமே அவனுக்கு தண்டனை என்ன செஞ்சிடும்? கொடுத்து விடும் என்று பேசுகிறார். இது உண்மையா இல்லையா? நேரடியா பார்க்கும்போது அன்புதான் முக்கியம், அன்பு செலுத்தணும் ஓகேயா. ஆனா தப்பு செய்யும் போது அந்த இடத்துல அன்பு என்ன செய்யக்கூடாது? போய் வேலை செய்யக்கூடாது. அங்க தண்டனை தான் வேணும், அங்க பிரம்பு தான் வேணும், சிக்ஷை தான் அங்க வேணும். ஆண்டவரும் தான் நேசிக்கிற பிள்ளைகளை சிக்ஷை செய்கிறார். அப்படி நீங்க சிக்ஷை செய்யலைன்னா வேசி பிள்ளைகளா போயிருவீங்க அப்படின்னு பவுலும் போதிக்கிறார்.